ஹாய் வீவர்ஸ், என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை தான் நான் சொல்ல போகிறேன். ரெகுலராக ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்த்துட்டே இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அழகான கிராமத்தில் துறவிகள்லாம் இருந்தாங்களாமா. குடில் போட்டு வாழ்ந்து வந்தாங்களாமா. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மடம் மாதிரி கட்டி அந்த மடத்து மூலியமாக அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை பசியால் வாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்களாமா. நிறைய பேர் வயதானவங்க, சாப்பிட்ற பசியாக இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே பசியாறிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் வழக்கம் போல் அன்னதானத்துக்கு சமையல் செஞ்சிகிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு கழுகு பாம்பை கவிக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்ததாமா. அப்போது பாம்பு வலி தாங்க முடியாமல் கத்திட்டு விஷத்தை கக்கிருச்சாமா. அந்த விஷம் இவங்க அன்னதானத்தை சமைக்கிற சாப்பாட்டில் விழுந்துருச்சாமா. இது யாருக்குமே தெரியாது. அந்த டைமில் சாப்பிட்டவங்க மயக்கப்பட்டு விழுந்து ஒரு சில பேர் இறந்துட்டாங்களாமா. இதோட கணக்கு யமலோகத்துக்கு சித்திரகுப்தன் கையிலுக்கு போயிடுச்சு. இந்த கணக்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம சரி பண்ணுறது சொல்லிட்டு போய் யமதர்மராஜாவே கேட்கலான்னு சொல்லி யமதர்மன்ட்ட போய் கேட்டிருக்காரு. யமதர்மராஜா, இந்த பாவ கணக்கை போய் நம்ம யார் கணக்கில் எழுதுறது? பாம்பு மேலே எழுதட்டுமா, இல்லை கழுகு மேலே எழுதட்டுமா, இல்லை இதுக்கு எல்லாமே காரணமான அந்த துறவிகள் மேலே எழுதட்டுமா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் யமதர்மராஜாவை கேட்டாராம்மா. அப்போ யமதர்மராஜா சொன்னாராம், யோசித்து பார்த்துட்டு இந்த பாவ கணக்கை நீ இப்போதைக்கு யார் மேலேயும் எழுத வேண்டாம், நீ ஓரமாக வை, நான் சொல்லும்போது இதோட பாவ கணக்கை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. கொஞ்ச காலங்கள் போயிட்டே இருந்ததாம்மா. அந்த துறவி மறுபடியும் அன்னதானம் சமைச்சு போட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் மறுபடியும் சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அப்போது வெளியூர்லேருந்து 2 முதியவர்கள், ஒரு வயதான தாத்தாவும் வயதான பாட்டியும் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க. அப்போது வழிப்போக்கன் ஒருவர் அவங்கள கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, ஐயா, இந்த ஊருக்கு நாங்கள் புதுசு, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, இங்கே எங்கே போனால் நாங்கள் பசியாறலான்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. அப்போது அந்த வழிப்போக்கன் சொல்லியிருக்காரு, இங்கே துறவி ஒருத்தங்க எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாங்க, அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ போனவங்கள திருப்பி நிப்பாட்டி, பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க, அங்கே சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அங்கே விஷம் கலந்த சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே சாப்பிட்டவங்க பல பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வழிப்போக்கணும் போயிட்டானாம்மா. தாத்தா பாட்டியும் சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்களாம்மா. பசியால் சாகிறதுக்கு பதிலாக சாப்பிட்டுட்டே சாகலான்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. இப்போது யமலோகத்தில் யமதர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டாராம்மா. நான் ஒரு பாவக்கணக்கு உனக்கு பெண்டிங் வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த பாவக்கணக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. சித்திரகுப்தன் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காப்புல. அதுக்கு யமதர்மராஜா சொன்னாராம், அந்த பாவ கணக்கை இப்போ கடந்து போனான் இல்லையா அந்த வழிப்போக்கன், அவன் மேலே எழுது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன்கிட்ட சொன்னாராமா யமதர்மராஜா. இப்போ சித்திரகுப்தனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அவனை மேலே எழுதணும் பாவ கணக்கு? அவன் பாட்டுக்கு ரோட்டில் போனான், அந்த பாட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு தானே போனான், இவன் மேலே எப்படி எழுதுறதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்திலேயே அங்கேயே நின்றுட்டே இருந்தாராமா. அப்போ யமதர்மராஜா சொன்னாரா, ஏன் நிற்கிற, போய் இந்த கணக்கை எழுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் புரியல, ஏன் இந்த வழிப்போக்கன் மேலே இந்த நம்ம பாவ கணக்கை எழுத வேண்டிய காரணம் என்ன, எனக்கு தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி யமதர்மராஜாட்ட கேட்டாராம்மா. அப்போ யமதர்மராஜா சொன்னாராம், கழுகுக்கான இறை பாம்பு, அதோட இரையை தான் அது தூக்கிட்டு போச்சு. அப்போது அதுக்கு கழுகு மேலே பாவ செயல் வராது. தூக்கிட்டு போகும்போது வலி தாங்காமல் பாம்பு விஷத்தை கக்குனதுங்கிறது அது இயற்கை. வலி தாங்காமல் யாராக இருந்தாலும் ஒரு உணர்வை வெளிப்படுத்துவாங்க. அதோட உணர்வு தான் விஷம் கக்குனது. அது பாம்பு மேலேயும் தப்பு கிடையாது. ஊருக்காக நல்லது செய்யணும்னு நினச்சி இந்த துறவி எல்லாருக்கும் இலவசமாக உணவு கொடுக்கணும்னு நினச்சது அவரோட நல்ல மனசு, அவரோட கடமையாக கூட அதை அவர் கருதினார். இந்த விஷம் கக்குனது விஷயமே அவருக்கும் தெரியாமல் நடந்த செயல். இந்த பாவ செயல் அவரையும் சேராது. நடந்தது இப்படி இருக்க, இந்த வழிப்போக்கன் எதுவுமே தெரியாமல் ஒருத்தங்க மேலே பழி போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த வயதான துறவி மேலே இவர் அவர் தான் விஷத்தை கலந்தார், அங்கே சாப்பிட்டவங்க எல்லாரும் தொடர்ந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு முதியவர்கள்கிட்ட சொன்னது பாவச் செயல்.
தனக்கு தெரியாத ஒரு செயலை அடுத்தவங்க மேலே ஒரு பழியாக சொல்கிறது தான் மிகப்பெரிய பாவம். அதனால் இந்த வழிப்போக்கன் தான் இந்த பாவ செயலுக்கான காரணம். இந்த வழிப்போக்கன் மேலே இந்த பாவ கணக்கை எழுதிரு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்லிட்டாராமா. சித்திரகுப்தரும் எடுத்துகிட்டு போயிட்டு பாவ கணக்கை அந்த வழிப்போக்கன் மேலே எழுதிட்டாராமா. இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, நம்மளை பற்றின விமர்சனங்கள் எத்தனை வந்தாலும் நம்ம நோக்கம் நல்லது செய்யணும்னு இருந்தால் நம்மளோட குறிக்கோளை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கணும். நமக்கு பின்னாடி பேசுகிறவங்கள நம்ம பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. அவங்கள கடவுள் பார்த்துக்குவார். நாம் நம்மளோட பாதையில் முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதே போல் அந்த வழிப்போக்கன் போலவும் நமக்கு உண்மைன்னு தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு தெரிந்த மோட்டிவேஷனல் கதையெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோட்டு ஃபஸ்ட் டைமாக குறைக்கிறான். ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க. அவங்கள புதுசாக பார்க்குறங்காட்டியும் அவங்கள ரொம்ப நேரம் குறைச்சிட்டே இருந்தது. எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குறைச்சி நாங்கள் பார்க்குறோம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அம்மாவுக்கு சோட்டு குறைக்கிறத பார்க்கவும் ஆசையாக இருக்குது. என்னை பார்த்து எப்படி குறைக்குதுன்னு பாரு, ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.